வணக்கம். அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வீடியோவை பார்க்க போறோம். அதுல விசித்திரமான ஊழியமும் விசித்திரமான ஊழியர்களும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். ஏழாவது இடத்துல யாரு அப்படிங்கறத இசைஞானிக்கே டப் கொடுத்த நபர் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு வாங்க. மாரியின் வேற மாதிரி பாடல். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை வருகிறார் அழை ஓசை குரல் மன்னன் மைக் மாரி. மிகவும் காரங்கள் நான் இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. கண்டே வாரி நின்ற வேலை மடிந்திடாத என்னை தாங்கும் மாரியின் வேற மாதிரி பாடல். காரங்கள் நான் கண்டேன். விட ஆக்கிடுறாண்டவா. என்ன மாறாவே அது கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகள் மேல கோபம் இருந்தா 4 அடி அடிச்சிடலாம். அல்லது விசுவாசிகள் மேல ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பொய் வழக்க போட்டு உள்ள கூட தள்ளிடலாம், வச்சிடலாம். ஆனா இவரு பாட்டை போட்டு கொலையா கொன்றுகிறாரு. இப்படி ஏன் கொலை பண்றீங்க வைக்கிறீங்க? இவருடைய பாடல்களை இவரு மனைவி கேட்டு டன் ஆயிருப்பாங்களா டர் ஆயிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? இப்போதைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவர் இருந்தாரு, இவரை பார்த்தாரு அப்படின்னு கேட்டாங்கண்டா, உன் பேர் என்னப்பான்னு கேட்டுட்டு குறுந்தாடி என்னை ஏன் துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சவுலுகிட்ட சொன்ன மாதிரியே இவருடைய பாட்டை கேட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. சரி, 6வது இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பூனை குட்டியை தான் போடும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நாய் குட்டியை தான் போடும். ஆடு குட்டியை தான் போடும். பண்டி பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? ஒரு ஆமேன் தானே கேட்டேன். நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆடு குட்டியை தான் போடும். புளிய குட்டி தான் போடும். எதை வேணாலும் போடும். மனுஷன் குட்டியை தான் போடுவான். இது யாருக்கும் தெரியாது பாத்தீங்களா? இதுல வேற ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த சின்ன பையன். பட் இது கீழே இருக்கக்கூடிய 3 அறிவுள்ள விசுவாசிகளும் ஆமேன் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. எங்க இருந்துடா வரீங்க அப்படிங்கிறது தெரியுது. மக்களை கோமாளி ஆக்குறதுக்கு இப்படிப்பட்ட கோமாளிகள் மேடை கிடைத்தது அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒன்றை அளந்து விடுவது அல்லது மக்களை வெறுப்பேத்துற மாதிரியான கடுப்பேத்தி காண்டேத்துறது அப்படிங்கிற மாதிரியான சேர்க்கைகளை பண்றாங்க. சரி, 5வது இடத்துல யாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சைத்தான் சைக்கிள்ல வருது. இத பார்க்கும்போது சில சொலவட பாஷையை நான் சொல்லலான் இருக்கேன். என்னன்னா கொடுமைன்னு சொல்லி ஒருத்தி கோயிலுக்கு போனாலாம். அந்த கொடுமை பார்த்தா அங்க ஒருத்தி குடும்பிய பிடிச்சி கொடுமைப்படுத்தின கதையா கொடுமைன்னு கோயிலுக்கு போய் கடைசியில குடுமி பிடிச்சு ஆண்டதை போல இவர்களுடைய சேர்க்கை இருக்கிறது. அதே வேளை உபரிமா கபரிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயாஜால வித்தையை மாயாஜால காரியங்களை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன மக்களை கேட்டா கிட்டி சீசும்பீங்க, கேட்டா ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க வைப்பீங்க. ஆண்டவர் கலகத்தின் ஆண்டவர் அல்லாமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். புரியுதுங்களா இல்லையா? சூன்னு சொன்னா பூன்னு போய்கிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தாலே போன்னு சொன்னா அது அசால்ட்டா போகும். இந்த சீன் படம் காட்டுவது ஏற்புடைய காரியம் இல்ல. 4வது இடத்துல யாரு அப்படிங்கிறத பாருங்க. சபைக்கு வந்துடுவேன், கடைசியில் அமர்ந்திடுவேன். What nonsense you are talking about me? அப்பதான் வசதி என்று ஒரு கதை பேசிடுவேன். வரீங்க இங்கெல்லாம்? டேய் மூளை கட்டப்பல முட்டாப்பல சிக்கிட்டு அப்ப பேசிடுவேன். இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. எப்பத்தான் முடியும் பாத்திடுவேன்.
இவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பாடுறாரு. பாட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விசுவாசிய கடைசி இடத்த பிக்ஸ் பண்ணிக்கு வரான். கடைசி இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு அங்க ஊர் கதையும் உலக கதையும் செல்போனையும் நோண்டிக்கிட்டு இருப்பதாக அந்த பாடல் அமைகிறது. அப்போ எந்த அளவுக்கு இந்த விசுவாசிய கேவலப்படுத்தணுங்கிற நோக்கத்துல பண்ணியிருக்காரு. விசுவாசிகள்னா கடைசியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது கடைசி பெஞ்சில் இருக்கவங்க எல்லாம் கூமுட்ட அப்படிங்கிற ரீதியில செல்போனை நோண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் பதிவு கொடுக்குறேங்கிற பேர்ல டிராஜடியான வேலையை பார்த்திருக்காரு. இப்போ கிறிஸ்துவர்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சபைக்கு போறீங்கன்னா செல்போனை நோண்டுவீங்களா, ஆண்டவரை தேடுவீங்களா? வெளியில இருக்கிறவங்க கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்ற ஒரு நடுக்கத்தோட பிரேயர் பண்ணுவோம். அந்த இடத்த என்ன சொல்றது, ஆண்டவர் உலாவுகிற இடம் அப்படிங்கிற ஒரு பயபக்தியோட அந்த சபைக்குள்ள போறது இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடி வன்மமாக இல்லாத ஒரு படிப்பினைய விசுவாசிகள் இப்படி செய்யறாங்க அப்படிங்கிற ரீதியில பண்ணுவது எப்படிப்பட்ட காரியம்? சரி, ஒரு விசுவாசி இப்படி செல்போனை நோண்டாரு, ஊர்கதையை உலக கதையை பேசுறாருன்னா அவர்கிட்ட வாங்கக்கூடிய தசம பாகத்தை காணிக்கை மட்டும் எப்படி வாங்கலாம், எப்படி அங்கீகாரம் பண்ணலாம்? அப்போ பணம் மட்டும் பெரியதாக இருக்கிறது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ இவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வன்மமாக மிகைப்படுத்தப்பட்ட பொய். இந்த வயசுக்கு இவனுக்கு இது தேவையா? இந்த வயசுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாமா? முதல்ல மேடை ஏறி இப்படி ஒரு பாடல் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு விசுவாசிய இந்த மாதிரி ஒரு டிராஜடியான ஒரு காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறேன். சரி, 3வது இடத்துல யாரு அப்படிங்கிறத பாருங்க. எதையாச்சும் சொல்லியா? முதலாவதாக ஒரு அரசியல் தலைவர் மரணிப்பார் பாருங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசனங்கிற பேர்ல ஒரு யூக டுபாக்கூர் வேலைய ஆண்டவர் சொல்லல, ஆனா வரிப்பாருன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கம்பு சுத்துற கதை அளக்குற ஒரு படிப்பினைய வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒஸ்டான ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்கள். அப்ப எவ்வளவு கோமாளித்தனத்தை கொண்டு வர்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்களா? சரி, அடுத்தது 2வது இடத்துல முழங்கால விதவிதமா நான் நின்றுருக்கேன். ஒத்த முழங்கால நின்றுருக்கேன். ஒரு முழங்கால ஊனிட்டு இன்னொரு இதுதான் முட்டி போட்டு ஜெபிக்கிறதா அல்லது எப்படிங்கிறது தெரியல. தலவாணியை வச்சு ஜெபிக்கிறாரு. இது என்னையா முறைய? அதாவது அதாவது முடங்கால் யாவும் முடங்கும் அப்படின்னு இருக்கு. தலைவணியை போட்டு பலவிதமான காரியங்களை ஒரு மாய்மால காரியங்களை வீடியோ காட்சி பிடித்து ஜெபித்ததை சொல்றாங்க, வைக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் பல விஷயங்கள் இப்படி ஒரு மாய்மால கோமாளிகள் இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனத்துல சொல்லுகிறபடி ஒழுக்கமும் கிரையுமாய் நடக்க கிடவுது அப்படின்னு ஒரு பாடலை பாடுறாங்கன்னா அது அர்த்த திருத்தமாக ஒரு மியூசிக்கு ஒரு டூன்லயும் இசை தாளங்கள் வேறு விதமாக போச்சுது அப்படின்னு சொன்னா பாட்டுக்கு வேலிவில்லா போயிரும். உன் பாட்டுக்கு பாடுறது பாட்டு அல்ல, ராகத்தோடும் கலை நயத்தோடும் பாடுவது, ஆண்டவரை புகழ் மாலை செலுத்துவது சரியான ஒரு நல்ல முறையான ஒரு பயிற்சியை பெற்றுதான் இந்த பாடல் அப்படிங்கிற ரீதியில போன வைக்கணும். இந்த குருதாண்டி போன்றவர்கள் மற்றும் இப்படி மாய்மால காரியங்களை இல்லாத முறைகள் எல்லாம் கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு இதை செய்யறது ஆகாத ஒரு படிப்பினை இன்னும் கொடுத்திருப்ப நம்ம பார்த்துடலாம். கிறிஸ்தவ சமுதாயம் என்ன நடக்குது தெரியுமா? அதாவது டேவிட் தரமணிக்கல், கிறிஸ்துவத்துல என்ன நடந்தாலும் சரி, என்ன இது எதனாலும் ஓகே, இந்த ஆக்ரோஷம் நீங்க படலாமா? சரி, இந்த கிறிஸ்துவத்துல என்ன நடக்கு அப்படிங்கறது நீங்க என்ன நடத்தி காட்டினீங்க, பழைய வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாமா? கோமாளி மாதிரி சில விஷயங்களை பண்ணிருப்பீங்க, அந்த கோமாளித்தனத்தை பாருங்க. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். உனக்கு ஞானம் இல்ல. அண்ணா டுபாக்குரண்ணே, உங்களுக்கு மட்டும் நானும் டஜன் கணக்கில் கிலோ கணக்கில் இருக்கும் போல் இருக்க. அப்படி இருந்தால் டஜன் கணக்கில் இருக்கிறத கொஞ்சம் பிச்சு கொடுக்கலாமே. நாணத்தை பற்றி நீங்கள் சொல்லலாமாண்ணே? அதெல்லாம் எங்கேன்னு கேட்கணும் உங்கள்கிட்ட. சரி, அடுத்தது என்ன சொல்கிறான்னு கேளுங்க. உன் சபைக்கு தசமமாக கொடுக்க முடியல. பொது மக்களே, இவருடைய ஆக்ரோஷங்கள் இப்படி கோமாளித்தனங்கள் பல காரியங்கள் எல்லாம்
எந்த டேம்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தசமபாகம் அப்படிங்கிற டேம்ல தான் வருது. புரியுதுங்களா? அவருக்கு இம்பார்ட்டன்ட் அந்த தசமபாகம் அதை குறித்து சொல்லணும். அப்போ ஆக்ரோஷமானா தான் இதையும் ஆக்ரோஷத்தோடு இதில் ஊசியில் வந்து எப்படின்னா மருந்தை ஊசியில் ஏற்றுற மாதிரி அப்படி நைஸாக ஏற்றி விட்டுருக்காரு. அதாவது அவருடைய சபையில் யாராவது ஒரு 10 பேர் தசமபாகம் கொடுக்காம இருந்திருப்பாங்க. உடனே கொடுக்க முடியாதா, சபைக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமான ஒரு காரியங்களை வச்சுருக்காங்க. இப்போ வேதத்தின்படி புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் தர்ம பணம்னு வச்சுருக்காங்க. இந்த தர்ம பணமானது தர்ம காரியத்துக்கு போவதற்காக அந்த விஷயத்தை தர்ம காரியத்துக்காகத்தான் தர்ம பணம் எடுத்தாங்க. அது போக பல ஊழியர்கள் பவுலாக இருக்கட்டும், மற்ற சீசர்களாக இருக்கட்டும், சிசிகளாக இருக்கட்டும், உடன் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், யாருனாலும் இந்த தர்ம பணத்தை எடுத்து பிறர் உதவிக்கு பிறர் கஷ்டத்துக்காக இது பண்ணாங்க வச்சாங்க. ஆனால் இவரை போன்றவர்கள் தசமபாகத்துக்காக வேண்டியே ஸ்டேஜிரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய அந்நிய பாசை பாடல் அப்படியே ஒரு பாடல் அப்படி குதிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு பல காரியங்கள். இவரே ஒரு மாய்மால போதகன். இவங்கிட்டயே பல விதமான ஃப்ராடுத்தனங்கள் இருக்கிறது, மொள்ளமாரித்தனங்கள் இருக்கிறது, முடிச்சுத்தனங்கள் இருக்கிறது. ஆனால் பிறரை ஏதோ ஆத்ம பாரத்தில் இருப்பது போல, இவர் என்னமோ ஆத்ம பாரமாக இருப்பது போல தன்னை நடித்து காண்பித்து பல காரியங்கள் மாய வித்தைகளை செய்யக்கூடியவர் தான் இவர் தான் நம்பர் 1 துபாக்கூர் இதில் வச்சுக்கிறாரு. இதை மேலும் வந்து நம்ம வந்து என்னென்னா பார்ட் 2 போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம வந்து தேதி அடுத்தது நம்ம பின்னர் அறிவிக்கலாம். சரிங்களா? வேறொரு பதிவில் பார்ப்போம். பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். வேறொரு பதிவில்